வணக்கம். நம்மளோட சிறுகதைக்கு சில வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த தடவை பார்க்கலாம். இங்கே மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, சீதாவும் அருணும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்கே ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்குது தெரியுங்க. ஸோ முத்து வந்து இந்த சவாரி விஷயமா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்காங்க. இங்கே முத்து வந்து மீனாவை பார்த்துட்டு, ஆனால் மீனா வந்து மறைமுகமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் பக்கத்தில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ முத்துக்கு என்ன வந்திருக்கான், எதுக்காக வந்திருக்கான்னு தெரியலையே, ஒரு வேளை பூ கொடுக்க வந்திருப்பாளோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து வச்சுட்டு, சரி நம்ம போயிட்டு அவகிட்ட பேசுவோம் சொல்லி இங்கே வந்து முத்து வந்து இந்த ஆஃபீஸர்கிட்ட காசு மட்டும் வாங்கிட்டு முத்து வந்து வந்த உடனே மீனா மீனா சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து என்னடா அது இந்த வாய்ஸ் நம்ம எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே சொல்லி இங்கே மீனா திரும்பி பார்க்கும்போது அங்கே முத்து வந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு ஒன்றுமே தெரியல. மீனா மட்டும் தான் கணக்கு தெரியுறாங்க. அப்போ வந்து மீனாக்கு என்ன பண்ணுறது தெரியல, போச்சு நம்ம இன்னைக்கு மாட்டா போகிறோம், நம்ம கதை காலி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே முத்து வந்து என்ன மீனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே 2 பேருமே கீழே ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே முத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்ன மீனா பண்ணி வச்சிருக்கேன் சொல்லி இங்கே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் காரியத்தை பண்ணி வச்சிருக்கேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சா சொல்லி இங்கே தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து சீதா வந்து மாமா கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து சீதா என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க, என் பேச்சு வந்து மீற மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து பேச போகிறாங்க. அப்போ இந்த முத்து வந்து இங்கே பாரு மீனா, போதும் நிறுத்து, இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, நீ இனிமேட்டு என்கிட்ட பேசாத, என் வீட்டுக்கும் வந்துடாது, அவ்வளோதான், நம்மளோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து முத்து வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் பட் நிற்க வைக்கவே முடியல. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாரு மீனா, தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிறவளை வச்சுக்காத, இனிமேட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவர் இந்த அளவுக்கு கோவப்படுவார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி இங்கே மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சீதா வந்து அக்கா என்னக்கா நான் நினச்ச மாதிரி நடந்து போச்சு, நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, இந்த மாதிரி மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் கூட தெரியாதுக்கா, ஏன்க்கா அப்படி பண்ணீங்க, நான் முன்னாடியே கூட சொன்னேன், நீங்கள் கேட்கவே இல்லை பார்த்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து பரவாயில்ல சீதா, எனக்கு உன்னோட லைஃப் தான் முக்கியம், நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அருண் வந்து என்னங்க நீங்கள் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படி அருண் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து இங்கே பாருங்கள், உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அருண் வந்து சரிங்க நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து சரிங்க நான் வராமல் எப்படி சீதாவை போட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அம்மா என்ன பண்ணுறது, நானும் வரேன் சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் 3 பேருமே கிளம்பி மீனோட வீட்டுக்கு போகிறாங்க. போனேன் இங்கே வந்து மீனோட அம்மா வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க கோயிலுக்கு போகிறதுக்காக. அப்போ நீங்கள் மீனா வந்து எங்கே போயிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனோட அம்மா வந்து கோயிலுக்கு தானே போயிட்டு இருக்கேன், பூனை எடுத்து வச்சுட்டு தான் கிளம்பிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மாண்டி என்ன கேட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள பின்னாடி 2 பேருமே வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே இங்கே பார்த்த உடனே மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னடி எது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அம்மா எனக்கு ஒரு வழியே தெரியல, அவங்க சம்மந்தத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் அவர் பேச்சு கேட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, வேறு வழியே இல்லாமல் நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மா என்னடி இவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், இது மாப்பிளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. என்ன நான் பான்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ பண்ண சைலண்டாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து அருண் வந்து அது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து மீனோட அம்மாவுக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது, போச்சு மாப்பிள்ளைக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது, அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டார், உனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அம்மா நீங்கள் சொல்கிறது எல்லாமே புரியுதுமா, ஆனால் எனக்கு சீதோட லைஃப் தான் முக்கியம் தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து மீனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என்னடி இந்த வீட்டில் பெரிய மனுஷன் அவர் தான், அவரை தாண்டி நீ இப்படி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துடுச்சு, அது இல்லாமல் மாப்பிள்ளை என்னை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனோட அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து அம்மா நீ அம்மா எல்லாம் கவலைப்படுறேன், நான் பார்த்துக்கிறேம்மா, நான் வீட்டுக்கு போய்ட்டு சமாதானப்படுத்துகிறேன், மாமா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி புரிய வச்சா அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து மீனா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணன் புரிஞ்சுப்பாரு ஆனால் மாப்பிள்ளை புரிஞ்சுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து நான் பார்த்துக்கிறேம்மா, உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மா எனக்கு சந்தோஷம் தாண்டி, ஆனால் என்ன பண்ணுறது மாப்பிள்ளை நினச்சா தான் எனக்கு வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து பரவாயில்லம்மா முடிஞ்சு போச்சு, நான் அவங்க அம்மா வர சொல்லியிருக்கேன், வந்துட்டு மறுபடி என்ன பண்ணுமோ அது பண்ணி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனோட அம்மா சரி நான் பண்ணிக்கிறேன், நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா நான் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து ஆமாம்மா மாப்பிள்ளை ரொம்ப கோவமாக போயிருக்காரு, இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே முத்து வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை என்னடா எங்கேயும் போலியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து
இல்லைப்பா போலப்பா சரி எங்கள் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளை என்னடா ஆச்சு ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க சரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் முத்து வந்து என்னப்பா பண்ணுறது இந்த வீட்டில் மருமகன் சொல்லிட்டு ஒருத்தவ இருக்கால அவள் பண்ணுற காரியம்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா சரி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நான் நம்மளை வந்து யாரடா சொல்கிறேன் சரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து எங்கள் முத்து வந்து அதான்ப்பா உங்களோட செல்ல மருமக அவள் தான் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து என்னடா யாரடா சொல்லிட்டு இருக்கா மீனாவை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஆமாப்பா அவன் என்ன காரியம் நம்ம பண்ணா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாப்பா நானும் எவ்வளோ நல்லவனே கிடையாது அவ்வளோ கெட்டவன் சொல்லி நான் பல தடவை சொல்லிட்டேன்ப்பா நீயும் சொன்ன இந்த மாதிரி நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிவிடா அப்படின்னு சொன்னீங்க. அதுக்காக நான் ஊர் அலைஞ்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்துட்டு இருந்தா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே முத்தம் செய்யிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி விஜயா வந்து மனசுக்கு நினச்சிட்டு அப்போ என்ன கல்யாணம் நடந்துச்சா நடத்திட்டாளாவ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா கேட்டு இருக்காங்க. இங்கே முத்துக்கு இருக்கிற கடுப்பில் இவங்க வேற அப்படின்னு சொல்லி முத்து வந்து மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் என்னங்க உங்கள் பேச்சை மீற மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து இங்கே பாருங்க நீங்கள் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு நானே செம்ம காண்டில் இருக்கேன் நீங்கள் சும்மா அப்படி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக மீனா வராங்க வந்துட்டு இருந்தேன் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அண்ணாமலையும் கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து வாடி வா எங்கே வந்த இங்கே வந்து முத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்னங்க மன்னிச்சிருங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து நீ பண்ண காரியம் மன்னிக்கிற மாதிரியா இருக்கு இங்கே பாரு நீ எங்கள் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உங்கள் குடும்பத்தை தலையிட்டு இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா மட்டும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நான் பாட்டுன்னு கண்டுக்காமல் நான் பண்ணி என் வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன். ஆனால் நீங்கள் என் பேச்சு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீன் வந்து அது அம்மாக்கெல்லாம் இதுமாதிரி தெரியாதுங்க நானே முடிவு பண்ணி பண்ணதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து இந்த தெரியும் இந்த விஷயத்த பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும் இனிமேட்டு நீ இந்த வீட்டுக்கு வராத என் பேச்சு நீ கேட்காதப்போ இந்த விஷயத்த பண்ணியும் அப்போவே உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிப்போச்சு நீ வீட்டை விட்டு கிளம்பு சொல்லி இங்கே வந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ வந்து பல தடவை சொல்லியும் அவள் கேட்காம சரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கானா என்னப்பா பண்ண சொல்கிறேன் சொல்லி இங்கே வந்து முத்துவும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளாக்கி என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அப்போ வந்து முத்து வந்து இங்கே பாருமீனா இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னா அவ்வளோதான் ஒன்றே முத்துக்கோம் சரி இங்கே முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து என்னை மன்னிச்சிடுங்க நான் வேணும்டே பண்ணல சீதா வந்து என்ன சொன்னால் தெரியுமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து இந்த மாதிரி உங்ககிட்டலாம் உன் பேச்சை மீற மாட்டான்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்து இப்போ மட்டும் அப்பா இருந்தால் என் விருப்பப்படி அதை விட்டுருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து புலம்பிட்டு இருந்தாங்க நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே மீனா இங்கே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து இங்கே பாரு அது உங்கள் அப்பாவாக இருந்தாலும் சரி அது வேறு யாராக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க இது நான் கேரண்டியாக சொல்கிறேன் முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மீனா வந்து நான் என்ன சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து வந்து சொன்ன ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளில தூக்கி போட்டுறாங்க. போட்டோன்னா என்னங்க இது சொல்லி மீனா கேட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்னா அவ்வளோதான் ஒன்றா சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து டே முத்து